இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டிலையே வெந்தயக்கீரையை தலையை வச்சு அதை எடுத்து நல்ல ஒரு ஹெல்த்தியான வெந்தயக்கீரை கூட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெந்தயக்கீரையை தலையை வைக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். அதை நாள் நைட்டே ஊற வச்சிடணும். இப்போ இதுக்கு மண்ணுமே செம்மண்ணும் கொஞ்சம் ஆற்று மணலும் ரெண்டையும் ஒன்றா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த எல்லா மண்ணையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி அது நிறையா ஊற்றிக்கலாம். தண்ணி பூரா நல்லா இஞ்சட்டும். இப்போ நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியில் வரணும். அதுக்காக சின்ன குடத்தை சுற்றி சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு விட்ருங்க. அப்படி அப்போ தான் தண்ணி பூரா வெளியில் வரணும். இப்போ வெந்தயத்தையுமே லேசாக மண்ணை எடுத்து விட்டுட்டு இந்த வெந்தயத்தை பூரா நல்லா போட்டு விட்ருங்க. போட்டு விட்டு வெந்தயம் தெரியாத அளவுக்கு லேசாக மண் போட்டு மூடி விட்டுட்டு தண்ணியை மட்டும் லேசாக தெளித்து விடணும். தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ ஒரு 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தா வெந்தயக்கீரை இந்த அளவுக்கு தளைஞ்சிருச்சு. இது ஒவ்வொரு நாளுமே நல்லா தளைஞ்சு வரும். எங்களுக்கு இந்த கீரை நல்லா தளைஞ்சு வர்றதுக்கு ஒரு 20 நாள் ஆச்சு. இப்போ கீரையுமே நல்லா தளைஞ்சிருச்சு. இப்போ இதை பறிச்சிருவோம். இப்போ இந்த கீரையை பூரா பறிச்சாச்சு. இப்போ இந்த கீரையை பூரா நல்லா கழுவிடுவோம். இப்போ இந்த கீரையை பூரா நல்லா கழுவி சுத்தம் பண்ணிடுவோம். சுத்தம் பண்ண இந்த கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணி இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கீரை பொரியல் பண்ணுறதுக்கு நான் ஒரு 25 கிராம் அளவு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் நல்லா வேகட்டும். இந்த பாசி பருப்புமே ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. லேசாக மலர்ந்தாலே போதும். இந்த அளவுக்கு மலர்ந்திருந்தாலே போதும். இந்த மலர்ந்த பாசிப்பருப்போட கட் பண்ணி வச்ச வெந்தயக்கீரையும் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. கூட்டுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த வெந்தயக்கீரை நார்மலாகவே கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த கசப்பை போக்குறதுக்காகவும் அந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கணுன்றதுக்காகவும் 1/2 ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துருக்கேன். கீரையை மட்டும் எப்பவும் சமைக்கையில் மூடி போடாமல் சமைக்கணும். அப்போ தான் கீரையோட பச்சை நிறமும் மாறாமல் அதே நிறத்தோடையே இருக்கும். மூடி போட்டோம்னா அந்த கலர் மாறிடும். கீரையுமே நல்லா வெந்துருச்சு. இதை தாளிக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடலுளுந்து பருப்பு போட்டிருக்கோம். சின்ன வெங்காயம் 1 கப் போட்டிருக்கேன். இதுக்கு வேண்டிய அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணதும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கட்டும். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த வதங்கின வெங்காயம் தக்காளியை இப்போ கீரையோடு சேர்த்துருவோம். எல்லாமே ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க.
எல்லாமே நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இதை இப்போ அப்படியே மாற்றிடுவோம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான இந்த வெந்தயக்கீரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.